ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பேக்கரி சாட் கடையிலலாம் நம்ம சாப்பிட்ருப்போம் சமோசா. அந்த சமோசா தான் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஹேமாஸ் கிச்சன் நம்ம ஒரு ஷாப்பிங்கில் வீட்டுக்கு தேவையான மசாலா பொடியெல்லாம் ரெடி பண்ணுறோம். எல்லாம் சுத்தமான முறையில் ஹோம்மேட் மசாலாஸ் தான் எல்லாமே. 25 வகையான மசாலா பொடியெல்லாம் இதில் இருக்குது. நீங்கள் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம், இல்லைனா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அதுலேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ நம்ம சமைக்கலாம். இப்போ நம்ம சமோசா செய்ய போகிறோம். அதுக்கு 2 கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் ஓமம், தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது கூட 4 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு சமோசா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ நெய் கலந்ததுக்கப்புறம் நல்லா பிரட்டிக்கோங்க. நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகணும் மாவு கூட. இந்த மாவு பிடிச்சோம்னா இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். நல்லா பூரி மாவு மாதிரி டைட்டாக இருக்கணும், இலக்கமாக இருக்கக்கூடாது. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே நம்ம சாப்பிட்ருப்போம், பேக்கரியில் சாப்பிட்ருப்போம். நீங்கள் இப்போ வீட்டிலே செய்யலாம். அவ்வளோதான். மாவு இந்த மாதிரி கலந்துக்கணும், கையில் ஒட்டக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா மாவு பிசைஞ்சிக்கோங்க. கண்டிப்பாக ஓமம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்க்குறோம், அதனால் கண்டிப்பாக ஓமம் சேர்த்துக்கணும். இதுக்கு மேலே ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பிரட்டி வச்சுக்கலாம். இப்போ இதை நான் மூடி வச்சுக்கிறேன். ஒரு 1/2 மணி நேரம் இது ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய், சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன். சீரகம் நல்லா பொரியட்டும். சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இது கூட ஒரு துண்டு இஞ்சி நல்லா துருவி சேர்த்துக்கிறேன். இது கூடவே பொடியாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய், இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட வேக வச்ச 1 கப் பச்சை பட்டாணி. பச்சை பட்டாணி குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க, 1 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் உப்பு. இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இப்போ இது கூட 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக மசிக்கக்கூடாது, இந்த மாதிரி துண்டு துண்டாக மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா கூட நல்லா இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. அந்த உருளைக்கிழங்கு பட்டாணி ஒன்றா கலந்து வரணும், அந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக இது கூட பொடியாக கட் பண்ண மல்லி இலை இந்த மாதிரி மேஷரை வச்சு லைட்டாக மசிச்சுக்கலாம். அப்போ தான் உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாம் ஒன்றா கலந்து வரும். இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு மசாலா ரெடி. இந்த மாதிரி நல்லா ஒன்றா சேர்ந்து வரணும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். மசாலா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃபிங் பண்ணலாம். இப்போ மாவு நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சிக்கணும் மாவை. இப்போ இது இப்போ மாவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு நல்லா இந்த மாதிரி டக்கின் பண்ணி நல்லா பாலாக உருட்டிக்கோங்க. இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை பூரி மாதிரி தேய்ச்சிக்கலாம். கொஞ்சம் மைதா மாவு அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஓவல் ஷேப்பில் வரணும், அந்த அளவுக்கு பார்த்து தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி இப்படி வரணும். நல்லா ஒரே மாதிரி ஈவனாக தேய்ச்சிக்கோங்க. ஒரு பக்கம் திக்காகவும் ஒரு பக்கம் தின்னாமல் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இப்போ இதை பாதியாக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்து இந்த இடத்துல அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஓரத்தில் அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க.
பண்ணிவிட்டு இது இப்படி எடுத்துகிட்டு இதை இப்படி சென்டரில் வச்சு இது மேலே இப்படி வர மாதிரி வச்சு இப்படி மூடிக்கலாம். இப்படி கீழே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க ஓப்பன் ஆகாமல். இப்போ இதில் ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். இப்போ இந்த பக்கம் தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஜாயின் பண்ண இடம் வந்து நம்மளை பார்த்து இருக்கணும். இதை வந்து இந்த பக்கம் இப்படி மடக்கி இதை இப்படி வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இது அப்படி மேலே வந்து நல்லா ஸ்டஃபிங் ஃபுல்லாக மேலே போகிற மாதிரி நல்லா இது பண்ணி நல்லா ஒரு கோன் ஷேப்புக்கு இது பண்ணிக்கோங்க, ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி இதை வச்சிடலாம். நீங்கள் மாவு தேய்க்கிறது இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இதே மாதிரி இங்கே கீழேயும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். சென்டரில் வச்சு இதுவும் அப்படி வர மாதிரி மேலே வச்சு அப்படியே மூடிடுங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு அந்த கார்னரில் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்படி ஒரு விரலை உள்ளே விட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்படி வச்சுட்டு இப்போ இந்த பக்கம் தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணி விட்டது நம்ம பக்கம் இருக்கணும். ஆப்போசிட் சைடில் உள்ளதை இந்த மாதிரி உள்ளே விட்டு இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இதை நிறுத்தி ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி இந்த பக்கம் இருக்கிறத மேலே இருக்கிறத வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு இப்படி இந்த கல்லிலே வச்சுட்டு இங்கே கீழே இருக்கிறத இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி அப்படியே நிற்கும். இப்போ நமக்கு சமோசா ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பொரிச்சு எடுக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெயை வந்து நல்லா ஹையில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. சமோசா போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுடுங்க. ரொம்ப சிம்லேயும் வைக்க வேண்டாம், ஹைலையும் வைக்க வேண்டாம், மீடியமில் வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஹையில் வச்சுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே சிம்மில் வச்சிங்கன்னா நிறைய எண்ணெய் குடிச்சிடும். ஹையில் வச்சிங்கன்னா வெளியே மட்டும்தான் வேகும், உள்ளே வேகாது. இப்போது ஹையில் வச்சுக்கிறேன். ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஹையில் வச்சுக்கோங்க. மாற்றி மாற்றி திருப்பி போட்டுக்கோங்க. ஒரே ஈவனாக வேகணும். கலர் மாறிடாமல் பார்த்துக்கோங்க. அப்படியே ஒரு லைட் கோல்டன் கலரில் இருக்கணும். இப்போ எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், எண்ணெயே குடிக்கல பார்த்தீங்களா. ஒரு டிஷ்யூவில் போட்டு அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சமோசா ரெடி. இப்போ நமக்கு சமோசா ரெடி. கட் பண்ணி பிச்சு பார்க்கலாம். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் இதுக்கு டொமேட்டோ சாஸ் வச்சுருக்கிறேன். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சமோசா ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்களா? நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய ஹேமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
நாளைக்கு வேறு ஒரு டிஷ்ஷோட திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.